இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி 1989 வருடம் முதல் 5 இடத்தை பிடித்த நபர்களுடைய பெயர், அவருடைய கட்சி, அவருடைய வாங்கிய ஓட்டு சதவீதம் எல்லாவற்றையும் தெளிவாக பார்ப்போம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 1989 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இங்கே 1989 திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்பாக போட்டியிட்டது குருநாதன் அவர்கள் போட்டியிட்டு 34,046 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.41% ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 1989 திமுக வெற்றி பெற்ற தொகுதி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இரண்டாவது போட்டியிட்ட இ.ஓ. மூலி அப்படின்ற ஒரு கட்சி, ஏசு காஜா முகைதீன் ஒரு முஸ்லீம் கட்சி போட்டிகிட்ருக்காங்க. இந்த தொகுதிக்கு புதிய நபர் 31,615 ஓட்டு வாங்கி 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய சதவீதம் ஓட்டு சதவீதம் 31.95%. 3வது இடத்துல அதிமுக வந்திருக்கு. அதிமுக ராஜா செல்வம் அவர்கள் 16,738 ஓட்டு வாங்கி 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. 16.92% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அதிமுக வருது. அந்த நேரத்தில் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கு. அதிமுக சார்பாக கருப்பையா அவர்கள் போட்டிக்கிட்டு 13,321 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒருவேளை இப்போ இருக்க கால சூழ்நிலை மாதிரி ஏடிஎம்கேல அப்பவும் இருந்திருக்கு. அந்த டயத்தில் அதிமுக சார்பாக கருப்பையா ஒரே கட்சியில் 2 பேர் போட்டிகிட்டு இருக்காங்க. எப்படின்னு புரியலை. கருப்பையா 13,321 ஓட்டு வாங்கி 13.46% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் இப்படி பிரிவினைகள்னால 3ஆவது இடத்துக்கு 4ஆவது இடத்துக்கு வந்திருக்கு. அடுத்தால 5ஆவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுயேட்சையாக போட்டிட்ட கசுபர் ராஜா 802 ஓட்டு 0.81% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்களும் இந்த தொகுதிக்கு புதியவர்கள். வெற்றி வாக்கு வேறுபாடு 2,431 2.46% ஓட்டு சதவீதம். பதிவான வாக்குகள் 98,943 66.66%. பதிவு செய்த வாக்காளர்கள் 1,56,200 பேர் ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள் இந்த தொகுதியில். இந்த தொகுதி தொடர்ந்து திமுக தக்க வச்சிட்ருக்கு. 1989 திமுக இந்த தொகுதியை தொடர்ந்து அடுத்தாலையும் தக்க வச்சிருக்கு. திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி 1989 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி.